நம்பர் நாங்கள் எடுக்கிற அந்த ஐடியா இருக்கும் என்னன்னா கோல் தாங்கடா. $9,55 $9,50,000 $9,50,000. அறிந்து கொள்ளுங்க. பைக் தேவையானவர்கள் இந்த யோசனைகள்லாம் இந்த இலக்குகளுக்கு உடனே ஏற்படுத்துங்க. அதோட மேலதிகமான தகவல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான இலக்கங்களை பார்க்கணும். பேசுங்க. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு புத்தகக்கூடிய எலக்ட்ரிக் பைக் வந்து மார்க்கெட்டில் அறிமுகமாக இருக்கு. இந்த பைக் வந்து வளமையாக நாம் பார்த்த எலக்ட்ரிக் பைக் வந்து கொஞ்சம் வித்தியாசம், நிறைய வித்தியாசம். அது எப்படி இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் ஓடும், எப்படி இதை சார்ஜ் பண்ணுறது, இதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன பாதுகாப்பு விடயங்கள் இந்த பைக்கில் இருக்குது. வாங்க முழுசாக ஒவ்வொரு பார்ட்ஸாக இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து என்னென்னு சொன்னால் ஆஸ்திரியா, அதாவது ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்திரியா பிராண்டில் இந்த நாட்டில் மேனுஃபேக்சர், அதாவது வந்து யூரோப் சொல்லலாம். வந்து சைனா. ஓகே, இது வந்து என்னென்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் மோட்டர். சென்ட்ரலைஸ் மோட்டர் என்னென்னு சொன்னால் இது வரைக்கும் இருக்க ஸ்ரீலங்காவில் இருக்க மோஸ்ட்லி வந்து ஹப் மோட்டர்ஸ் தான். ஜஸ்ட் தரமற்ற வரைக்கும் ஓடுறது ஓகே, சேஃப்டி நாம பாதிக்கிறது ஹப் மோட்டர்ஸ் அது வரலாம். ஆனால் சென்ட்ரலைஸ் மோட்டர் பேலன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் மவுண்டன் சேரும் போது, அது ஹெவியான மலையில் போடும் போது அந்த சாமானியை கொண்டு போய் செயின் இருக்கிறதால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அந்த டெக்னாலஜியில் இருக்குது. அதில் இது இருக்குது. அதாவது நீங்கள் இது வரையும் யூஸ் பண்ண கப் மோட்டர்ல இருந்து இது வித்தியாசப்படுது. சேஃப்டி கூட தண்ணி இருக்க மோட்டர் இருக்கு தானே. இந்த சைக்கிளிங் சிஸ்டம் இது நாங்கள் எவ்வளோ தான் மேலே இருந்தாலும் சைக்கிள் வந்து அந்த அளவுக்கு இது ஹப் மோட்டர் வந்து ஃபுல் வெயிட் டயர் பின்பக்கம் தான் இருக்கும். நான் உயரத்தில் இருக்கும்போது பின்னி வர பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இந்த கேபிள் பாக்கெட் இது எல்லாமே பொதுவான கேபிள் தான். இதான் போடுவாங்க.
நாளைக்கு